Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. ஃபகத் வாசில கூட அவர் ஃபகத்துன்னு சொல்ல மாட்டாராம், பரகத்து அந்த மாதிரி எதை சொல்லுவாராம். அந்த படம் வந்தோடனே எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்னடா இப்படி படம் எடுத்து வச்சிருக்கீங்க, பயமா இருக்குடா அப்படின்னாரு. எம்டன் மகனில் முதல்ல கேஸ்டிங் வந்து அப்பா ராஜ்கிரண், பையன் தனுஷும் தான். சில காரணங்களால ராஜ்கிரண் நடிக்க முடியல, தனுஷையும் பேச முடியல. தனுஷ்கிட்டையும் ஆன்மஹானல்ல அப்பா இறக்குறாரு, பாண்டிய நாடுல அந்த அண்ணன் இறக்குறது இருக்கும். பட் இந்த ரெண்டு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு இழப்பு வந்து பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால தான் அந்த படம் வெற்றியாச்சு. இப்போ சுசீந்திரன் சாருக்கு என்னாச்சு? இல்லை, அவர் 2-3 படங்கள் வந்து கொஞ்சம் தவறான சாய்ஸ், அந்த மாதிரி ஏதோ சில தவறுகள் நடந்துருச்சு. மெட்டி ஒலி சீரியலோட வெற்றி இந்த அளவுக்கு எல்லார் வீட்லையுமே அது ஓடிட்டு இருந்த வெற்றி இருந்தது. அந்த வெற்றிலாம் நடக்கும்போது அது எப்படி உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததா? அந்த வெற்றியோட ஆரம்பம் வந்து இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது. அவ்வளவு இமாலய வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை வந்து நாங்கள் ஒரு சின்ன சந்தோஷத்தோடு கடந்து தான் போனோம். ஐயோன்னு குதிக்கலை யாரும். திருமணம் அது ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் எடுத்த மிகச்சிறையான முடிவு அது. அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கலாம் சொன்னாங்க எல்லா தரப்படும். அவர் உறுதியாக இருந்தார். இல்லை இல்லை வணக்கம் பாஸ்கர் சக்தி சார். வணக்கம். ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர், பத்திரிகையாளர், அப்புறம் ஸ்க்ரீன் ரைட்டர், அதுவும் மெட்டி ஒலி, கோலங்கள் மாதிரியான பிளாக் பஸ்டர் சீரியல்ஸுடைய டைலாக்ஸ் எழுதியிருக்கீங்க. அது மாதிரி நான் ரொம்ப நல்ல குவாலிட்டியான கமர்ஷியல் படங்களாக நினைக்கிற எம் மகன், நான் மகானல்ல, பாண்டிய நாடு, இந்த படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது டைரக்டர் ஆகியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட சீரியல் ரைட்டிங் பற்றி பேசலாம் சார். இப்போ பொதுவாக வந்து சீரியல் ரைட்டிங் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக பார்க்கப்படுற ஒரு தன்மை சிலர்கிட்ட இருக்குது. அதில் வந்து சின்ன விஷயத்தை இழுப்பாங்கன்றதோ, இல்லை புதுசாக பிரச்சனைகள் நடக்காததெல்லாம் யோசித்து கிளப்புவாங்க, அந்த மாதிரி சில பார்வை இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில சீரியல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான எழுதப்பட்ட ஒன்றை தான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மெட்டி ஒலி ஆகட்டும், மர்ம தேசம், அது மாதிரியான சில சீரியல்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியானது. இப்போ நீங்கள் மெட்டி ஒலியில் அந்த மாதிரி அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணீங்க, எப்படிலாம் அதை எழுதுனீங்க? மெட்டி ஒலி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சீரியல். நான் டைலாக் எழுதும் போது என்னுடைய மனதில் என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு திருமணம் அவர் முக்கியமான காரணம். ஒரு யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை காமிக்கணுங்கிறது மாதிரி தான் அந்த கதையவே யோசிச்சார். ஸ்க்ரீன் பிளேயும் அப்படி தான் பண்ணாங்க. வசனம் எழுதும்போது நான் வந்து இதில் வந்து யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்றத மைண்டில் இருந்துச்சு. அதுக்கு வரைக்கும் இந்த சீரியல் என்னென்னா, ஒரு டெம்ப்ளேட்டான வசனம் இருக்கும். ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கு மொழி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஜனங்களுடைய அதிகபட்சமான ஜனங்களுடைய மேக்சிமம் என்னெல்லாம் பேசுவோமோ கிராமங்களில், வீடுகளில், குறிப்பாக அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் வீடுகளில் எப்படி ஒரு பேச்சு வழக்கு இருக்கோ அந்த பேச்சு வழக்கை கொண்டு வந்தோம். அதுதான் அந்த சீரியலோட மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் வந்து நான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் சோர்ஸாக எடுத்துக்கிட்டது என்னை சுற்றி இருந்த மனிதர்கள் தான். எங்கள் ஊரில் நான் பார்த்தவங்க, எங்கள் அம்மா எப்படி பேசுவாங்க, எங்கள் பெரியம்மா எப்படி பேசுவாங்க, பாட்டி எப்படி பேசுவாங்க, எங்கள் தாத்தா எப்படி பேசுவார், அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க இயல்பாக பேசுகிறத எழுதினேன். அதுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குதே. ஒரு காட்சியெல்லாம் வரும். அவர் வந்து ஒவ்வொரு மக வீட்டுக்கும் போவார். அந்த அப்பா 5 பொண்ணுங்க வீட்டுக்கும். எல்லா வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். போய் கோயிலில் உட்காந்து புலம்புவார். ஒரு தகப்பன் 4 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் வீடு வீடாக போனால் வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனைனா இதுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தானே முதல்ல தோணும். பேசாமல் கல்யாணம் பண்ணால் வீட்லேயே வச்சுருந்துருக்கலாம் தோணும்ல. அதை புலம்பும்போது அந்த சீன் வந்து அவர் புலம்புறதுன்னு ஒரு 4 வரி தான் இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன் பிளேயில். பட்டு நான் வந்து அந்த இடத்துல ஒரு அப்பாவாக நான் என்னை யோசிச்சுட்டு எனக்கு உடனே இதான் தோணுச்சு, பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவர் நினைப்பார். இதுதானே இயல்பான எண்ணம். அந்த எண்ணத்துலேருந்து எழுதும்போது ரொம்ப உயிர்ப்போடு இருக்குது. ஒரு கடவுள்கிட்ட தான் புலம்ப முடியும், வேறு யார்ட்டையும் அவர் புலம்ப முடியாது. பிள்ளையார்கிட்ட தான் புலம்புவார். இப்படி பண்ணிட்டே இதுக்கு தான் வந்து டெய்லி உன்னை கும்பிட்டேன்னா, என் பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்துருப்பேன்னா அவர் புலம்புறது எழுதும்போது ரொம்ப ஃப்ளோவாக எழுதி முடிச்சுட்டு அந்த சீன் வரும்போது அவ்வளவு பாராட்டு எனக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த சீன். இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேருந்தும், யதார்த்தத்துலேருந்தும், வாழ்க்கையிலேருந்து எடுத்து எழுதும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது மக்களுக்கு. அது பிடிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபீரியராக பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போவும் பார்க்குறாங்க. பட் அந்த வடிவத்துடைய தன்மை அதை வந்து நீங்கள் நீளமாக சொல்லணும், விரிவாக சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அப்படிங்கும்போது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத்துக்களை மாற்ற வேண்டியது. இல்லை இன்ஃபீரியர் சுப்பீரியர்லாம் கிடையாது. அது ஒரு ஃபார்ம்.
சீரியலுங்கிறது ஒரு ஃபார்ம், அதுக்கான நிர்பந்தங்கள், அதுக்கான லிமிடேஷன் இருக்குது, அதுக்கு உட்பட்டு நீங்கள் எழுதுவீங்க. நீங்கள் இதை போய் வேறு ஒரு இலக்கியத்தோட கம்பேர் பண்ணி இது இன்ஃபீரியர்னு சொல்ல வேண்டியதில்லை. தனித்தன்மையோடு இருக்கும். கருவேப்பிலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, ரோஜா செடிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, காய்கறி கத்திரிக்காய் செடிக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை விட இந்த தன்மை உயர்ந்தது கெட்டதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு டைவர்சிட்டியான ஒரு விஷயம் தானே நம்ம எல்லாமே. அப்படிங்கும்போது அது அப்படித்தாங்க இருக்கும். அது என்ன இன்ஃபீரியர் சுப்பீரியர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த மெட்டி ஒலி சீரியலோட வெற்றி இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வேலை முடிச்சிட்டோ இல்லை டியூஷன்லேருந்தோ வரோம் அப்படின்னா, நடந்தோ இல்லை சைக்கிளில் வந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லையுமே அந்த டைட்டில் சாங்கில் ஆரம்பித்து அப்படியே டைலாக் கேட்டுக்கிட்டே, ஒரு வேளை எபிசோடை மிஸ் பண்ணிட்டா கூட அதை கேட்டுக்கிட்டே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த அளவுக்கு எல்லார் வீட்லையுமே அது ஓடிட்டு இருந்த வெற்றி இருந்தது. அந்த வெற்றிலாம் நடக்கும்போது அது எப்படி உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததா? அதை எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க? கமல் வந்து விருமாண்டியாக எந்த ஒரு படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். சினிமா டைலாக்லேயே நல்ல டைலாக்லாம் இருக்கும்ல, அதில் வந்து மனசில் என்ன டைலாக், சந்தோஷம்னா என்னென்னு அதை அனுபவிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு தெரியறதில்லன்னு எழுதியிருப்பார். அது 100% உண்மை. அந்த வெற்றியோட ஆரம்பம் வந்து இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது. ரீரிலீஸ் அவ்வளவு இமாலய வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை வந்து நாங்கள் ஒரு சின்ன சந்தோஷத்தோடு கடந்து தான் போனோம். ஐயோன்னு குதிக்கலை யாரும். ஏன்னா அது வெற்றின்னு தெரியும் எங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 வாரம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. 3வது வாரம் வந்து டி நகரில் ஷூட் பண்ணியிருக்கோம், வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே. வெளியில் மக்கள் கூடி நின்று பேசுகிறாங்க செய்கிறாங்க. அப்போ வந்து கேமராமேன் சேவலராஜன் அவர் என்கிட்ட சொன்னார், சார் இந்த சீரியல் எங்கேயோ போகுது சார் அப்படின்னாரு. நான் முதல் முறையாக அப்போ தான் இந்த பெரிய வெற்றின்றதை ரியலைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த போஸ்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சூசைட் அட்டம் பண்ணி கிட்டத்தட்ட செத்துட்ட மாதிரி காமிச்சிட்டோம். காமிச்சா சனி ஞாயிறு அப்போல்லாம் இந்த மாதிரி இன்றைக்கி இருந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை. சினி டைம்ஸ் ஆஃபீஸுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ அவரை கொண்டுறாதீங்க, ஐயோ அவரை கொண்டுறாதீங்கன்னு பயங்கரமான ஃபோன் கால்ஸ். அவங்களுக்கு வந்து எடுத்து பேச முடியல, அவ்வளோ ஃபோன் கால் வருது. பெரிய கிட்டது. அப்போ திங்கக்கிழமை வந்து ஒரு அறிவிப்பு போட்டாங்க ஃபஸ்ட்டு, அந்த சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அவர் இறந்துட்டதா எல்லாம் நினச்சிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி இதை போட்டு சொல்லிவிட்டு எல்லாமே விதிப்படி தான் நடக்கின்ற மாதிரி இதை ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சீரியல் கண்டினியூ பண்ணோம். அது அவ்வளோ பெரிய வெற்றி. யாரும் வந்து அப்படியே தலைக்கண்ணம்லாம் பிடிக்கல, பெருசாக பெருமிதத்தோடு இல்லை. நாங்கள் வந்து அதை வந்து வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணுறதுன்ற கவலையோடு தான் நாங்கள் இருந்தோம். அடுத்த மாதம் நாங்கள் என்ன பண்ணுறது, இதை எப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது தான் அந்த த்ரோட் இருந்துச்சே தவிர, இப்போ யோசிக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றிண்டு. அதுதான் அந்த வெற்றியோடைய அருமையும் இப்போ தான் தெரியுது. இப்போ வந்து பெரிய வெற்றியெல்லாம் இல்லை சீரியலில், அந்த அளவுக்கு ஒரு வெற்றி அந்த சீரியலும் இல்லை. எங்கள் ஜோதிமணியே சொன்னாங்க, ஆக்சுவலாக அந்த கடைசி எபிசோடு இருக்கு இல்லையா, அந்த கடைசி எபிசோடோட டிஆர்பி வந்து பெரிய பிரேக்கப். அப்போ அது என்ன சொல்லுது, உச்சம் தொட்ட டிஆர்பி. அந்த கடைசி எபிசோட டிஆர்பி வந்து ரொம்ப ஹை. அப்போ அது இந்தியாவிலே அது பெரிய ட்ரெண்ட். அது அப்போ ட்ரெண்டிங்கெல்லாம் கிடையாது, அப்போ அது பெரிய ட்ரெண்டு. இப்போ ஜோதிமணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க கரூர்லேருந்து. எல்லா டிவி ஷோரூம் முன்னாடியும் மக்கள் கும்பலாக நின்று பார்த்துட்ருக்காங்க மெட்டி ஒலியோட ஃபைனல் எபிசோட சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அப்போ இப்போது அந்த சீரியலில் அந்த பெரிய வெற்றிக்கு வந்து கேரக்டர்ஸும் நிறைய விஷயங்கள் காரணம். திருமுருகனுடைய கதை, இயக்கம், ஆர்டிஸ்டுடைய நடிப்பு, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸு எல்லாம் கூடி வந்த சீரியல். அதே மாதிரி கரெக்டாக முடித்தோம், அதுவும் முக்கியமான. நீங்கள் அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருமுருகன் அது ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் எடுத்த மிகச்சிறையான முடிவு அது. அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கலாம் சொன்னாங்க, எல்லா தரப்பில் இருந்தோம். அவர் உறுதியாக இருந்தார், இல்லை இந்த சீரியலுக்கு இதுதான் முடிவு, இது இப்படி முடித்தாதான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. இழுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது. கன்னடத்தில் ஏகப்பட்ட எபிசோடு போச்சு, அது கதையை மாற்றி கொண்டு போனாங்க கன்னடத்தில். பட் தமிழ் மெட்டி ஒலி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருந்தாங்களா? ஆமாம், ரீமேக் பண்ணி நாங்கள் போன வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மாங்கல்யாவோ ஏதோ பேர் அது 1000 எபிசோடுக்கு மேலே போச்சு அது. பட் அதில் நாங்களே யாரும் இன்வால்வ் ஆகலை, அது சரியாக போச்சு. இப்போ மெட்டி ஒலியில் வந்த கேரக்டர்ஸு இத்தனைக்கு நான் அப்போ வந்தப்போ பார்த்தது தான், திரும்ப ரீரிலீஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்க்கல. ஆனாலும் போஸ் ஆகட்டும், சிதம்பரம்னு அவர், மாணிக்கம், சரோ, செல்வம், கோபின்னு இப்படி எல்லா பேரும் கொஞ்சம் யோசித்தா எல்லாமே மனசில் இருக்குது. இப்போ ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ பதியணும் அப்படின்னா அதுக்கான ரைட்டிங் எப்படி இருக்கணும்? இல்லை, அது உங்களுக்கு அந்த கேரக்டருடைய டிசைன் தான். அதில் மெட்டி ஒலியில் எல்லா கேரக்டரையும் பக்காவாக டிசைன் பண்ணார் திருமுருகன். இந்த கேரக்டருடைய லிமிட் தான். இந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் அந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணும். பெரும்பாலான சீரியலில் என்ன தவறு நடக்கும்னா, முதல் எபிசோடில் ஒரு மாதிரி பேசியிருப்பான், 10 எபிசோடு கழிச்சு அவன் வந்து லைட்டாக வேற ஒரு ஆளாக மாறுவான். அந்த மாதிரியெல்லாம் நடக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மாமியார் கேரக்டர் அந்த மாமியாருக்குடைய தன்மைகளோட அவங்களுடைய நியாயங்களோடு இருப்பாங்க. எல்லா கேரக்டரும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்குரிய நியாயத்தோடு இருப்பாங்க. உதாரணமாக மாணிக்கத்தோட தம்பி செல்வம்னு ஒரு கேரக்டர். அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப மனிதர்களை புரிஞ்சுக்கக்கூடியவன், எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவன், சரி தவறு மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடியவன், அம்மா பண்ணது தப்புனாலும் அம்மா கிட்ட சொல்லக்கூடிய அப்படின்னு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணால் கடைசி வரைக்கும் அவன் அதிலே இருப்பான்.
அவனுடைய மனைவி வந்து டக்குன்னு அவனை விட்டு பிரிஞ்சு போவான். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. அவன் மனைவி ஆல்ரெடி வேற ஒரு லவ்வில் இருப்பா. இவனை வந்து பிரிஞ்சு இவனை விட்டு போகும்போது அப்பவும் அவன் சரியான எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி ஒரு கேரக்டர் என்ன முடிவு எடுக்குமோ அந்த முடிவு வந்து பேசாமல் எல்லா கேரக்டரையும் கரெக்டாக டிசைன் பண்ணுறது ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் சினிமாவில் அப்படி பக்காவாக டிசைன் பண்ணிடுவோம், சீரியலில் வந்து நம்ம தடுமாறிடுவோம். ஏன்னா 6 மாதம் கழிச்சு கதை அங்கிருந்து போகும்போது மெட்டீரியலில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அதே மாதிரி மாணிக்கங்கிற கேரக்டர் அம்மாவுக்கு அடங்கினவன். அப்பப்போ மனைவி மேலே ஒரு பெரிய மரியாதை வரும், அன்பு வரும். கிட்ட போகும்போது அம்மா ஏதாவது சொன்னால் டக்குன்னு ஜெர்க்கடிச்சு பின்னாடி வந்துடுவான். அப்படி ஒரு கேரக்டர். மாமியார் அதே மாதிரி, அப்பா அதே மாதிரி அப்படின்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமான கேரக்டர் ஸ்கெட்ச் பக்காவாக இருந்துச்சு. அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் அந்த அந்த கட்டுக்கோப்பு குலையாமல் அந்த போச்சு. அது சீன் பண்ணும்போதும் நாங்கள் எழுதும்போதும் ஒரு கேரக்டர் கூட அந்த மீட்டரை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு தான் பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய கூட்டு உழைப்பு. அப்போ இருந்த ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகத்தில் அப்படி பண்ணோம் எல்லாமே. இதில் போஸ் கேரக்டர் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டராக இருந்தது. இன்ஃபேக்ட் அவரோட பேர்லேயே அது நிலச்சிருச்சு, போஸ் வெங்கட் சாருடைய இதில். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக இருப்பார், தாய்மாமா நம்பக்கூடிய ஒருத்தராக இருப்பார். ஆனால் இன்றைய டேர்ம்ஸில் சொல்ல போனால் லூசர். அவர் வந்து தொடர்ந்து தோல்வியை இப்படி தான் இருக்குமா? நல்லவர்கள் வந்து லூசர்ஸாக இருப்பாங்களா? இல்லை, அது கேரக்டர் வந்து திருமுருகன் வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனை வச்சு பண்ண கேரக்டர். எங்கள் அப்பாவே அப்படி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லவர். ஆனால் பொருளாதார ரீதியாக பண்ணுறது எல்லாத்துலையும் நஷ்டம் வரும், தோல்வி வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். போஸ் வந்து அப்படியான ஒருத்தர் தான். அவர் அது ஒரு ரியல் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன். போஸ் அவ்வளோ அழகாக அதில் ஃபிட் ஆனார். அதாவது எமோஷனலானவர், அன்பானவர், ஒரு எதுலேயுமே மூர்க்கமாக இறங்கிடுவார், பின்விளைவுகளை யோசிக்க மாட்டார். அதனாலேயே அவர் லூஸாக இருப்பார். நீங்கள் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவனே ஜெயிச்சிருவான்ல. இவர் வந்து இவருடைய அந்த அடமெண்ட்டான ஒரு நேச்சர் காரணமாக லூசராக இருப்பார். அந்த கேரக்டர்கிட்ட ஆனால் அந்த கேரக்டர் எல்லாம் ஏன் நேசித்தாங்கன்னா அவன் நல்லவன், எல்லாத்தையும் தாண்டி அவன் நல்லவன். ஒரு நல்லவன் வந்து அவன் இயல்பாக வெளிப்படுறத நம்ம சமூகம் வந்து அவனை வந்து தோக்கடிச்சிருது. அதுதான் இந்த சமூகம் வந்து தன்னுடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒரு ஃபிட் ஆகலைன்னா அவன் வெளியே தெரியணும். அப்படி ஃபிட் ஆக முடியாத நல்லவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் போஸ். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா கோபி. அந்த கேரக்டர் அது கோபி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அவருடைய நாதஸ்வரம் சீரியலில் வர ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன். அதாவது கையெழுத்து போட்டாகணும் அப்படின்பாரு. அப்படியே அது மாதிரி கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இப்போ வைரலாக இருக்கு இல்லையா? அவரை அப்போ இருந்தே தோற்றமாகவும் சரி குணமாகவும் ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். நிஜமா திருமுருகன் சார் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தர்? உங்கள் நண்பர் தான் இல்லையா? ரொம்ப நல்லவர். சீரியஸா இல்லை, அவருடைய கேரக்டர் வந்து கோபி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய நிறைய தன்மைகள் அவர்கிட்ட ஒரிஜினலாகவே இருக்குது. அவர் பேரே இப்போ கோபின்னு ஆகி போச்சு. அவர் வந்து திருமுருகனோட கோபின்னு தான் இப்போ சொல்கிறாங்க. அவர் இயல்பாக வந்து எல்லாரையும் அனுசரித்து போகிறது, எல்லாருக்கும் செய்கிறது, போய் உதவுறது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்ட உதவி செய்கிறது, இதெல்லாம் ரியல் லைஃப்லேயே அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்யூனான இன்பில்ட் குவாலிட்டி. அவர் யாரையும் பார்த்தோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அதை செய்கிறதில்ல. அவருடைய நேச்சரே அதுதான். ஆண்கள்கிட்ட வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடியவர். அந்த கேரக்டரோட தன்மைகளில் தான் அந்த கோபி கேரக்டர் வடிவமைச்சார் அவர். அதில் நீங்கள் பார்க்குற கோபியோடைய ஒரு 90% அவர்கிட்ட இருக்குது. அது நான் ரியல் லைஃப்பில் என்ன சொல்லப்போனால், நான் அவரோட பழக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷமாக நான் பார்க்குறேன். அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சீல் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய ஒர்க்கில் நான் கூடவே தான் இருக்கேன். அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களை கேட்டு பாருங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து மனிதர்களை வந்து அக்காமடேட் பண்ணிக்குவார். எல்லா இடத்துலையும் ஒரு டீம் இருந்தால் அந்த டீமில் எல்லாரையும் அனுசரித்து போவார். ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஒருத்தர் பண்ணால் கூட அதை சொல்லி பாராட்டுவார் எல்லாருக்கிட்டே. அந்த ஒரு நல்ல தன்மை அவர்கிட்ட இருக்குது. அந்த தன்மையின் காரணமாக தான் அவர் வந்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்ருக்கான்னு சொல்லலாம். அது நீங்கள் பார்க்குற கோபியில் மேக்ஸிமம் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான். ஓகே சார். இப்போ இது மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோலங்களில் அந்த அபி ஆதி இதெல்லாம் தாண்டி அந்த தோழர் ஒருத்தர் கேரக்டரும் அவர் கூட வர ஒரு போலீஸ் கேரக்டர் தில்லான்னு நினைக்கிறேன், அதுவுமே இப்போ ரீசெண்டாக வைரல் ஆச்சு. அந்த அந்த கேரக்டர்ஸ் பற்றி அதை உள்ளே கொண்டு ஏன்னா லேட்டாக தான் அந்த கேரக்டர்ஸ் உள்ள வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கோலங்கள் வந்து அவர் திருச்செல்வம் சாருடையது. அதில் கோலங்களில் வந்து நான் கடைசி ஒரு 2 வருஷம் நான் எழுதலை. அது ரொம்ப வருஷம் போச்சு, 7 வருஷம். முதல்ல 5 வருஷமாக என்ன நான் எழுதினேன். அதில் வந்து இந்த தோழர் கேரக்டர் வந்து அவர் முழுக்க அது கிரெடிட் வந்து திருச்செல்வம் சார் தான். அவர் அந்த ஆதவன் அதை பண்ணவர் ஆதவன் அவர் ஒரு சினிமா டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட பேசி பழகி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டு அவர்கிட்ட இயல்பாக அந்த தமிழ் ஆர்வம் அதெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு பொதுவாக அந்த இடதுசாரி இது மேலே இவருக்கு ஒரு கிரேஸ் உண்டு திருச்செல்வத்துக்கு.
அவருடைய பண்ணுற எல்லா சீரியலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வைப்பார். இப்போ எதிர்நீச்சல் கூடயும் வச்சுருக்காரு. இருக்கு. ஸோ இடதுசாரி கருத்துக்கள் மேலே அவர் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால அந்த மாதிரி கேரக்டர்ஸை டிசைன் பண்ணுவார். அந்த கேரக்டர் வந்து தமிழ் ப்ளஸ் இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு கேரக்டராக வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த தில்லான்றவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு வித்தியாசமானது. அதை வந்து இவர் முழுக்க அதுதான் நீங்கள் ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நடிகர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அது அந்த நடிகர்கிட்ட இருந்து அது ஏதோ ஒரு மியூச்சுவல் தான். அதை அப்படியே அடாப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது. அதை அவர் பேசிக்காக லைட்டாக பண்ணியிருப்பார். இவர் இன்னும் நல்லா பண்ணுங்கள், அதை ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதை வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு மேனரிசம் கொடுத்து பண்ணி அது பயங்கர கிளிக் ஆச்சு. அது ரெண்டுமே அது முழுக்க திருச்செல்வன் சாருடைய இதுதான். அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஈழத்தோடைய இறுதி இது நடக்குது இல்லையா, அதில் அப்புறம் பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்கல்ல. அப்போ இவர் என்ன பண்ணாரா, அந்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் அந்த எபிசோடு அதை ஒட்டி காலகட்டத்தில் வந்துச்சு. அதில் வந்து தோழர் இறந்துடுவார். அப்போ டாப் ஆங்கிளில் வந்து அந்த ஷாட்டில் அந்த தோழர் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து பிரபாகரனுக்கு இறந்ததாக காமிச்ச அந்த விஷுவலை ஒத்து இருக்கும். டாப் ஆங்கிளில் பார்க்க அவருக்கும் அதே மாதிரி கட்டா மீஸ் இருக்கும். காமிக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் அந்த விஷுவல் ஞாபகம் வரும். அப்படி ஒன்று பண்ணியிருந்தார். நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அவருக்கு அன்றைக்கே ஃபோன் பண்ணேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அந்த சீன் அப்படின்னு. அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அதை சொல்லி தான் வருது அங்கே நடந்த விஷயத்த. இப்போது சினிமா ரைட்டிங்க்கு வருவோம். அப்படியே இப்போ நீங்கள் முதல்ல எழுதுனது வந்து M10 மகன் ஆரம்பித்தா அப்புறம் M மகன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. இப்போ அதில் வந்து திரும்ப ஒரு தாய்மாமா கேரக்டர் ஒன்று வரும், வடிவேல் சார் நடிச்சது. இப்போது அந்த கேரக்டர் வந்து இப்போது இதில் வந்து போஸ் வெங்கட் சாரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு தாய் மாமா ஸ்தானத்தில் பலருக்கு இருப்பார். இப்போ இந்த தாய் மாமான்ற உறவு வந்து சில படங்கள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உயிரை கொடுக்குற அது மாதிரியும் இருக்கு, உண்மையில இருந்திருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப இயல்பான ஒரு தாய்மாமா கேரக்டர்லாம் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க, அந்த உறவை எப்படி பாக்குறீங்க? இல்லை அது நம்ம என்ன பின்னணியிலேருந்து வரோமோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இப்போ திருமுருகன் சார் வந்து இந்த கேரக்டர் உருவாக்குனதெல்லாம் அவர் தான். அவருடைய பின்னணியிலிருந்து அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான் கேரக்டரை அவர் எழுதுவார் அவருடைய கதைகளில். அப்படி அவர் பார்த்த தாய்மாமக்கள் தான் வந்து இவங்க எல்லாருமே. தாய்மாமான்றவங்க வந்து நம்ம இதில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இப்போது அக்கா பொண்ணோ பையனோ நம்ம பிள்ளை மாதிரி தான் அவங்களுக்கு. அந்த ஒரு இன்றைக்கி அந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது. பட் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப உயிராக இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட்டு, ஒரு உரிமை, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனில் பண்ணது தான். அது அப்புறம் நடிக்கிற நடிகர்கள் வந்து அது இன்னும் மெருகேற்றுறது, இது அப்புறம் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி அதில் வடிவேலு, இந்த போஸ் இவங்க நடித்ததில் வந்து அந்த கேரக்டர் இன்னும் இதாகிடுச்சு. மற்றபடி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற பாத்திரங்கள் தானே, அதனால தான் அது எடுபடவும் செய்யுது. இப்போ அந்த எம்மகன் படத்துலேயே இன்னொரு டைலாக் வந்து ரொம்ப ஒன்று ஃபேமஸ்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நாசர் வந்து இவர் பரத் அவங்கள பார்த்து முகத்தில் அந்த மாவு ஏதோ ஒன்று அடிச்சுட்டு பொம்பளை சோக்கு கேட்குதா, டிஃபைன் பொம்பளை சோக்கு. இல்லை, அவர் வந்து பையன் லவ் தான் பண்ணுறான். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வந்து ஒரு தப்பான விஷயமா, அசிங்கமான விஷயமா பார்த்துட்டு தான் பொம்பளை சோக்கு கேட்குதா அப்படின்றாரு. அது இயல்பான உணர்வு தான். அந்த வயசில் அவன் லவ் பண்ணாமல் என்ன செய்வான்? அதான் அவன் வேறு யாரையும் லவ் பண்ணல, சொந்தக்கார பிள்ளை தான் லவ் பண்ணுறான். அதுக்கே அவருக்கு வந்து கேட்குது. என்னென்னா அவருடைய கேரக்டர், அதில் தான் கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னா சின்ன வயசுலேருந்து மளிகை கடையிலேருந்து வளர்ந்து ஒரு மளிகை கடையை வச்சு அதை வந்து இது பண்ணுறது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொருளியல் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். லேடிஸுங்கிறதே வந்து அவருக்கு கல்யாணம் முடித்த பிறகு மனைவியுடனான உறவு தான் அவருக்கு வந்து இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட பார்வையே வந்து ரொம்ப பழமைவாத பார்வை அவருடைய பார்வை. அந்த பார்வையிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, பொம்பளை சோக்கணும். அதுதானே, அது சரின்னு சொல்ல முடியாது. அவருக்கு அது சரி, பொதுவான பார்வையில் அதெல்லாம் சரி கிடையாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆமாம், அந்த சோக்குன்ற வார்த்தை வந்து ரொம்ப இல்லை, அது நாசர் சார் ஃப்ளோவாக சொன்னதுன்னு நினைக்கிறேன். நான் எழுதுன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ அப்படியா? அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. இப்போ அடுத்து வந்து நீங்கள் நான் மகாநல்ல ஒர்க் பண்ணீங்க இல்லையா, பின்னாடி அதாவது வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணீங்க. இதில் நான் மகாநல்ல பாண்டிய நாடு ரெண்டுமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸான படங்கள். அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் பயணித்த ஒர்க் பண்ண சீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை கதைகள் படங்கள் எல்லாத்தையும் விட வேறு மாதிரியான இதாக இருந்தது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? டிஸ்கஷன் சுசீந்திரன் சார் அவரோட எப்படி போச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக அது ரெண்டுக்குமே கிரெடிட் வந்து நான் சுசீந்திரனுக்கு தான் கொடுப்பேன். என்னென்னா நான்மகநல்ல கதை இருக்கு இல்லையா, நான்மகநல்ல வந்து சுசீந்திரன், லெனின் பாரதி, நானும் எல்லாம் உட்காந்து பேசினது. சுசீந்திரன் வந்து அந்த கார்த்திக் கேரக்டர் வந்து அவர் பார்த்த சில இதில் தான் டிசைன் பண்ணார். டிசைன் பண்ணிட்டு பேசி உருவாக்கினது தான் அது. பட் ஒரு ஆக்ஷனாக ஒன்று பண்ணணுன்ட்டு, ஏன்னா சுசி ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லெனின் பாரதி சுசி படங்களில் ஒர்க் பண்ணவங்க.
ஸோ அவங்க தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அவங்க தான். நான் அதில் டைலாக் மட்டும் தான் எழுதினேன். எனக்கு அந்த பாண்டியன் சரி நார்மல் சரி என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து டைலாக் தான். பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணாங்க. நம்ம வந்து அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான். அதுக்கு நான் தனியாலாம் தயாராகலை. பட் அதுக்கான அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி டைலாக் சொல்லி கொடுக்குறது மட்டும் தான் என்னுடைய ஒர்க்காக இருந்துச்சு. இப்போ அதில் நான் மகாநல்ல கார்த்தி அவங்க நடித்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் அந்த துருதுருப்பு எல்லாமே வந்து மௌனராகம்ல கார்த்திக் சார் பண்ண கேரக்டர் கொஞ்சம் நினைவுபடுத்துச்சு. அதுல சின்னதா வரும், இதுலயே அது வந்து படம் முழுக்க இருக்கும். இன்னொன்னு, அந்த சமயத்துல வந்த ஹீரோஸ் ஒருவேளை வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுவாங்க. அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ரெபல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல வந்த படங்கள். ஆனா கார்த்தி வந்து ரொம்ப அடோரபிளா ஒரு அன்பான பிள்ளையா இருப்பாரு. அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணது அது வந்து சுசியோட கேரக்டர் ஆக்சுவலி. அது அவர் அப்படிதான் இருப்பாப்ல. அவர் என்னன்னா அவங்க அப்பா ஃபாதர் அப்படின்னு கிண்டலா பேசுவார். படத்துல கார்த்தி வந்து என்ன ஃபாதர் அப்படின்னு அது சுசியோட கேரக்டர் தான். சுசி தன்னுடைய கேரக்டர் தான் அப்ளை பண்ணப்போ அதில். ஸோ அது ரொம்ப இயல்பாக இருந்தது காரணம் அதுதான். நம்ம பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அது ஓரளவு லைஃபோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சுசி தன்னுடைய வீட்டில் எப்படி நடந்துட்டு இருப்பார், அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ஆட்டிடியூடை தான் வந்து அதில் அப்ளை பண்ணியிருந்தார். அதனால அப்படி தான் சீன்ஸ் பண்ணது. அதனால தான் அது கரெக்டாக இருக்குது. அவர் தான் சுசி பேசுகிற மாதிரி தான் பேசுவாப்புல ஃபாதர். இப்போ இதில் அது மாதிரி பணத்தை எடுத்துக்கிறது அது எல்லாமே சுசி வீட்டில் அவர் பண்ணுறதுன்னு சொன்னார். இப்போ இதில் ஹீரோ பற்றி பேசும்போது அதில் வர வில்லன்கள் அந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பேசணும்னு நினச்சேன். அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்கும். சின்ன வயசுலேயே குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களா இப்படி இருப்பாங்க. அது வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்க்காத வேர்ல்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கடந்து வந்த இல்லாத ஒரு வேர்ல்டு இல்லையா. நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு எழுதுறது எப்படி சார்? அந்த இல்லை, அது என்னென்னா நியூஸ் பேப்பர் விஷயங்கள் தான். நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரியான கண்டதுரமாக வெட்டி போட்டது படிச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு, அதாவது அந்த கதையோட லைன் ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு ரொம்ப சராசரியான ரொம்ப நார்மலான டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பக்கத்து வீட்டு குடும்பம் ஒன்றுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் அந்த குடும்பம் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட கோர் லைன். பாண்டிய நாட்டிலையும் அதுதான். நீங்கள் நான்மானெல்லாம் பாண்டியன்லையும் அடிப்படை லைன் ஒன்று தான். ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமாக இயல்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த ரெண்டுடைய ஒன்லைனாக இருக்கும். இந்த ஒன்லைனை வச்சுட்டு பண்ணும்போது இதில் வர க்ரைம் எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த க்ரைம் எலிமெண்ட்டு நம்ம லைஃப்பில் பார்க்காது. அது சுசியும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல, லெனின் மாதிரியும் பார்த்ததில்ல. ஆனால் இது இப்போ நியூஸ் பேப்பரு கிடைக்கிற தரவுகள் இந்த மாதிரியான குற்றப்பின்னணி எங்கேருந்து உருவாகி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை டிஸ்கஷனில் வச்சு அந்த மாதிரி பண்ணுதான். இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நான் மகாநல்ல பாண்டிய நாடுன்னு நான் ரெண்டையும் ஒன்றா குறிப்பிடுறது காரணமே இதுதான். ரெண்டுலையுமே அந்த லைனை லைன் ஒன்று முடியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் மகாநல்ல அப்பா இறக்குறாரு, பாண்டிய நாடுல அந்த அண்ணன் இறக்குறது இருக்கும். இப்போ பல படங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கும், ஒரு மரணம் கூட இருக்கும். இங்கே நம்ம பாப்கார்னை மாற்றி விடுப்பான்னு வாங்கி சாப்பிட்ற அந்த அளவுக்கு வெளியில் இருப்போம். பட் இந்த ரெண்டு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு இழப்பு வந்து பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால தான் அந்த படம் வெற்றியாச்சு. இப்போ அந்த உணர்வுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ரைட்டிங்கில் என்ன சேர்க்கணும் சார்? அந்த உணர்வு சேர்க்கணும்னா நீங்கள் முதல்ல அந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு ஒரு பிரியத்தை ஏற்படுத்தணும். இந்த ரெண்டு படமும் அதை கரெக்டாக செய்யும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாரதி ராஜாவுக்கும் பசங்களுக்குமான உறவு, இதில் வந்து கார்த்திக்கும் அவன் தங்கச்சிக்கும் அவங்க அம்மா அம்மாவுக்குமான உறவு, கார்த்தியோட சிம்பிளிசிட்டி ஒன்று இருக்கும். கார்த்தி வந்து நெக்ஸ்ட் ஒரு பையன் மாதிரி இருப்பார். அந்த சிம்பிளிசிட்டி அது இருக்கும்போது அந்த குடும்பத்து மேலே இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பிரியம் வர மாதிரியான காட்சி அமைப்புகள் வந்துருச்சு. இப்போ நண்பர்கள் அப்படி வந்துடும். அவன் ஒரு சின்ன லவ் பண்ணுவான், அந்த லவ்லையுமே கொஞ்சம் சொதப்பல், கொஞ்சம் விடலத்தனம் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அணுக்கமான விஷயம். இந்த அணுக்கமான விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அந்த கதைக்குள்ளே வந்துடுறீங்க. அந்த கதைக்குள்ளே வரும்போது நீங்களும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக உங்களை உணர ஆரம்பித்த பிறகு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்தால் நீங்கள் இதாவங்க இதிலிருந்து மீளணும் நீங்களே நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் ஒரு வெற்றிகரமான திரைக்கதையுடைய சூத்திரம். உங்களை அப்படி உணர வைக்கிறது தான் வெற்றி இருக்குது. முதல் பாதியில் உங்களை அப்படி உணர வச்ச பிறகு அந்த அப்பாவுக்கு ஒன்று நடக்கும்போது ஐயோ அப்படின்ட்டு நம்ம அப்பா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து பையனாக நம்மளே மாறிடுவோம். எல்லாருமே கார்த்தியாக தன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அந்த இளைஞர்கள்லாம். ஸோ அந்த இடத்துல தான் அந்த படத்தோட வெற்றி சாத்தியமாகுது. இப்போ இன்றைக்கி வர படங்களில் நிறைய படங்களில் வந்து அதை விட அதிகமான கொலைகள் வயலன்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே உங்களை பாதிக்க மாட்டேங்குது. இது ஏன் உங்களை பாதிக்குது? அந்த படம் வந்தோடனே எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏன்னா இப்படி படம் எடுத்து வச்சுருக்கீங்க, பயமாக இருக்குடா அப்படின்னாரு. நம்ம வீட்டில் இப்படி நடந்துட்டால் என்ன செய்யறதுன்ற பயம் வர்ற அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது உங்களோட. அதுக்கு காரணம் அதனுடைய ஸ்க்ரீன் ப்ளே, நடிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கதையை கொண்டு போன விதம் தான். அந்த கதையில் வந்து நீங்களே அந்த குடும்பத்தை ஆளாக மாற்றுறீங்க இல்லையா. அதே மாதிரி பாரதி ராஜா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் அவருக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் ஒரு ரவுடி கும்பலுக்கு பணம் கொடுத்து இதை பண்ண சொல்லி மாட்டிக்கிறாருங்கும் போது பதறும் நமக்கு, அவரை காப்பாற்றிடணும்னு தோணும்ல. அந்த பதட்டத்தை உருவாக்கிட்டு அந்த படம் வெற்றி.
அதை நான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பெரிய முக்கியமான சூத்திரமாக அதை நான் சொல்வேன். ஒரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கதைக்குள்ளே ஆடியன்ஸை உணர வச்சுட்டிங்கன்னா, அந்த கதைக்குள்ளே அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு உணர வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் வந்து தன்னை பொருத்திக்குவான். சினிமாவுடைய ஒரு கதையுடைய வெற்றியே நம்ம அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். நம்மளே அதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ஸை நீங்கள் வச்சு பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த படங்கள் எடுத்த சுசீந்திரன் சார் வந்து அவருடைய லைனப் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு லைனப். வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, பாண்டிய நாடு, அதுக்கப்புறம் ஜீவா வரைக்குமே ஜீவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தரமான, அதே நேரம் ஒரு கமர்ஷியலான என்டர்டெய்னிங்கான படங்கள். இப்போ சுசீந்திரன் சாருக்கு என்னாச்சு? இல்லை, அவர் 2-3 படங்கள் வந்து கொஞ்சம் தவறான சாய்ஸ், அந்த மாதிரி ஏதோ சில தவறுகள் நடந்துருச்சு. அவர் சில விஷயங்களை அது சினிமாவில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பி பண்ணுவோம், நம்பி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாதாங்கிறது முழுக்க நம்மளால் சார்ந்தது கிடையாது. ஸோ சுசி வந்து சில முயற்சிகள் பண்ணார், அது நெகட்டிவாக போயிடுச்சு. நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, அவன் இவ்வளோ திறமையான ஆளுங்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. கடைசியாக என்ன பண்ணீங்க, இந்த கடைசி 3ல் என்ன பண்ணீங்க, கடைசி 2ல் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா, அதில் அவர் மாட்டிக்கிட்டார். அதுதான் பிரச்சனை. அதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து எல்லாத்தையும் அதே கமிட்மெண்ட்டோட தான் பண்ணுறாரு. பட் ஏதோ ஒரு சில சர்க்கிள்கள், அது இயல்பு. சுசீந்திரனுக்குள்ள நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுக்கும் அது இருக்குது. நிறைய ஃப்ளாப்பு, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகர்கள்லேருந்து நம்பர் 1 டைரக்டர் எல்லாருக்குமே வந்து தோல்விகள் நடுவில் வரும். இவருக்கு சில தொடர் தோல்விகள் 4-5 அமைஞ்சு போச்சு. அதனால் ஒரு சூழல்னால அடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. மீண்டு வருவார்னு நினைக்கிறேன், பவுன்ஸ் பேக் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜபாட்டைன்னு ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துச்சு அவர் கேரியரில். ராஜபாட்டைக்கு ஆதலால் காதல் செய்வேர்னு ஒன்றதில் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி வந்தார், வந்து மேலே வந்தார். அதுக்கப்புறம் தான் பாண்டிய நாடு கொடுத்தார். ஸோ அதெல்லாம் ஒரு கேரியர் கிராஃபில் இதெல்லாம் சகஜம்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ரைட்டரு, இயல்பாக இப்போ எப்படி யூடியூபர்ஸு விளாகர்ஸ்க்கெலாம் வந்து எதை பார்த்தாலும் கண்டென்ட்டாக தெரியுதோ, நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ரைட்டராக நம்ம உணரும்போது யாரை பார்த்தாலும் ஒரு கேரக்டராக அவங்கள அப்சர்வ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் உண்மையாக சில பேரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸாக அவங்கள அப்சர்வ் பண்ண ட்ரெய்ட்ஸு, பண்பு நலங்கள் நான் சில சொல்கிறேன், அதை நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்களை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வடிவேல் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பர்சனலாக அவருடைய கேரக்டர் எப்படி படத்தில் வர மாதிரி தானா, இல்லை அவருடைய ட்ரெய்ட்ஸ்னு எதை சொல்லுவீங்க? இல்லை, படத்தில் வர மாதிரி தான். நான் வந்து இந்த முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டுங்கிற படத்தில் தான் அவரோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தோம், நானும் கவிதா பாரதி சாரும். அவர் நம்ம சினிமாவில் பார்க்குற அதே கேரக்டர் தான். அவர் நம்ம கொடுக்குற கேரக்டரை அவராக பண்ணிடுறாரு. நம்ம ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த கேரக்டரில் இவரே வந்து பண்ணிட்டு போகிறாரு. அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது. அவள் இயல்பாகவே அதே மாதிரி பாடிக்கிட்டு, அதே மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதே ஒரு மீட்டரில் பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்கார். நான் பார்த்த அளவில் அப்படி தான் இருக்கார். இப்போ படங்களில் பெரும்பாலும் அவரை ரொம்ப இன்னசென்ட்டாக, வெகுலியாக, அடுத்தவர்களால் டக்குன்னு அடிக்கப்படுறவரா, துன்புறுத்துறவரா பார்க்குறோம். அந்த அளவுக்கு இருக்காதுன்றது தெரியும். பட் உண்மையிலேயே அவர் அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு மனிதரா? அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டானவர்னு நான் நினைக்கிறேன். அவர் இன்னசென்ட்லாம் கிடையாது, பிரில்லியண்ட்டானவர் தான். பட் ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த இன்னசென்ஸ் தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இன்னசென்ஸ் அவருடைய பாலிய காலத்துலேருந்து வந்ததாக இருக்கலாம். பட் அவர் அறிவானவர் தாங்க, அவரோட பேசுகிற போது தெரியுதுல்ல. இல்லை, இன்னசென்ட்னா நான் மீன் பண்ணுறது அறிவை தாண்டி ரொம்ப சிலர் குணமாக வெகுலியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது நான் பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த வெகுளித்தனம்லாம் இருக்குது. பேசும்போதே சொல்வார், இது என்னது இதா அப்படிம்பாரு. ஏதோ ஒரு பொருளை ஏதோ பார்த்துட்டு அப்போ அந்த மொத்தம் அந்த இன்னசென்ஸ் தெரியும்ல. ஈஸ்வர் இருக்கார்ல, தேனி ஈஸ்வர், அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இந்த மாமன்னன்லாம் அவரோட இருந்துட்டு அவர் இவரை பற்றி நிறைய சொல்லுவார். அவர் சொல்லும்போது ஃபகத் வாசியில் கூட அவர் ஃபகத்துன்னு சொல்ல மாட்டாராம், பரகத்து அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாராம். அந்த மாதிரியான ஒரு இப்போ நாசர் சாரோட பழகிற வாய்ப்பு இருந்திருக்கேன். ஆமாம், அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அவர் என்னென்னா, நான் அவரை வந்து என்னுடைய காலேஜ் டேஸ்லேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன். அவருக்கு தெரியாது. ஃபெஸ்டிவல்லாம் போவேன், ஃபெஸ்டிவலில் வந்து உட்காந்துருப்பார், பேசுவார். ஞானி இருக்கார் இல்லையா, ஞானிக்கு அவர் ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர். ஞானி நிறையா நாசர் பற்றி சொல்வார். இங்கே நாசர் வந்து பிரமாதமான படிப்பாளி, நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய, லிட்ரேச்சர் இது உள்ள, ஒரு சுயமாக சிந்திக்கிற அந்த இன்டலெக்சுவல் தன்மை கொண்ட ஒரு இன்டலெக்சுவல் தான் அவர். அது தியேட்டர் மேலே ஒரு காதல், நாடகத்து மேலே ஒரு காதல் அப்படின்னா அவர் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல்சம் பர்சனாலிட்டி அவர். ஞானி சொல்லி நான் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சின்ன. அப்புறம் அவர் வந்து ஒரு முறை பொன்னியின் செல்வன் வந்து ட்ராமாவை போட்டாங்க நம்ம கடனில் ஒர்க் பண்ணும்போது. அதில் வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஆதித்த கரிகாலன் அவர் நடித்தார். அப்போ வந்து அவர் சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருந்தார். அப்போ வந்து ஆதித்த கரிகாலன் இந்த ஒரு நாள் மட்டும் அதில் பசுபதி நடிச்சிட்டு இருந்தார் அந்த கேரக்டர். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாசர் வந்து நடித்தார். நான் எல்லா நாளும் போய் பார்த்தேன் அந்த ட்ராமாவை விகடனிலேருந்து. அவ்வளோ பிரமாதமாக நடித்தார். அவர் வந்து பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம வழக்கம் போல் அவருக்கு இன்னும் வெரைட்டியாக கேரக்டர் கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு. எம்டன் மகன் வந்து ஃபஸ்ட்டில் ஆக்சுவலி ராஜ்கிரண் தான். எம்டன் மகனில் முதல்ல கேஸ்டிங் வந்து அப்பா ராஜ்கிரண், பையன் தனுஷுன்னு தான் திரும்ப வச்சுட்டு பேசிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்.
சில காரணங்களால் ராஜகிரண் நடிக்க முடியல, தனுஷ் பேச முடியல. தனுஷ் எப்போ மாறிச்சு? அதாவது அந்த ப்ரொடக்ஷன்லாம் இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனில் கேஸ்டிங் பேசும்போது முதல்ல இதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கேஸ்டிங்காக பேசிட்டு ஒரு கட்டத்தில் அவரும் அவைலபிள் இல்லை, இவரும் வர முடியாத மாதிரி ஏதோ ஒரு எனக்கு சரியாக டீட்டெயில் ஞாபகம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நாசரையும் பரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நாசர்கிட்ட போய் திரும்ப கதை சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், சார் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் ஒய்ஃபு அந்த அவங்க மேம், அவங்க பேர் கமீலா மேம் சொன்னாங்களா, இவர் தாங்க எம்டன் அப்படின்னாராம். கதையை கேட்டுட்டு இந்த எம்டன் வேறு யாரும் இவர் தான்னு சொன்னாங்களா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா ஹேர் ஸ்டைலை மாற்றினார். சட்டையை வந்து இப்படி வெள்ளையாக ஒரு டைட் சட்டையை போட்டு மடித்து விட்டார். மீசையை கட்டையாக வச்சார். வீட்டிலேயே சரக்கடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. அப்படியே கண்ணு முன்னாடி நீங்கள் டயலாகே வேண்டாம், அவர் வந்து நின்னாலே இருந்தாலும் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் ஊரில் அப்படின்ற மாதிரியே இருந்தார். அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட்டு, அந்த கேரக்டரை மாற்றிக்கிறது, அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் நாசர். நான் வந்து வியந்திருக்கேன் அவர்கிட்ட பெருசாக பேசினதில்ல, ஸ்பாட்டில் கிண்டலாக பேசுவார் என்கிட்ட. பட் எக்ஸலண்ட்டான ஒரு ஆள். அந்த லுக் வந்து நாசர் சாரோட ஐடியா இல்லை, திருமுருகன் சார் அவரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணது. பட் அப்படியே வந்து நின்னார், அவர் வந்து நின்னார், அப்படியே மளிகை கடை மாதிரி இருந்துச்சு. இப்போ பாரதி ராஜா சாரோட பழகிற வாய்ப்பு இருந்ததா பாண்டிய நாடு சமயத்தில்? பாண்டிய நாடு சமயத்தில் ஹலோ தான். அவர்கிட்ட சமீபகாலமாக அவர்கிட்ட நிறைய பழகிட்டேன் நான். எப்படின்னா அவருக்கு என்னை ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா நான் அவரும் பக்கத்து ஊர். அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, உங்கள் ஊருக்கார பையன் ஒருத்தன் இந்த மாதிரி சீரியல் எழுதுறான், உங்கள் ஊருக்கார பையன் ஒருத்தன் இந்த மாதிரி படம் எழுதுறான்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பாண்டிய நாடு தான் அவருக்கு தெரியும். ஆனால் அப்போல்லாம் பார்க்க முடியல. அவர் மதுரையில் ஷூட்டிங் நான் இங்கேருந்தே போகல. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ நான் எந்த படம் ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த டைமில் அவர் போய் பார்க்க போனோம். அப்போ வந்து சொன்னார், உன்னைய வந்து எல்லாரும் என்கிட்ட உன்னை பற்றி சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப பிரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அடிக்கடி பார்த்தோம். என்னுடைய படத்து வடக்கன் ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் நானும் ஈஸ்வரெலாம் போயிட்டு அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் 2 நாள் கழிச்சு ஷூட்டு சார்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கரெக்டாக ஷூட்டிங் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கடா ஷூட் பண்ணுறீங்கன்ட்டு வந்துட்டார். நேராக வந்துட்டார். ஸ்பாட்டுக்கு வந்து ஃபுல்லாக இருந்து எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு, இன்னும் சொல்ல போனால் முதல் ஷாட்டை அவர் தான், நான் சொன்னேன் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் சார், முதல் ஷாட்டை அவர் தான் டைரக்ட் பண்ணார். பெரிய விஷயம். ரொம்ப அதுக்கப்புறம் டீசர் கொண்டு போய் காமிச்சேன். பட் அவர் எப்போவுமே தன்னை பிள்ளை மாதிரி பார்த்த ஒரு அன்போடு இருப்பார். எல்லார்டையும் நம்ம அன்பான ஒரு மனிதர் அவர். இன்னும் எங்கள் பக்கத்து ஊருக்காரனோடனே இன்னும் காதல் அதிகமாகிடுச்சு. சரிங்க சார். இப்போது சூரி வெண்ணிலா கபடி குழு சமயத்தில் சூரி இருந்திருப்பார் இல்லையா, அப்போ அவரை ஒரு கேரக்டராக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா அவங்க வந்து வெண்ணிலா கபடி குழு என்ன பண்ணேன்னா, சுசீந்திரன் வந்து ரொம்ப முதல் படம்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன கிரவுண்ட் ரெடி பண்ணி அந்த கிரவுண்டில் டெய்லி கபடி ஆடிவாங்க. இந்த டீம் டெய்லி கபடி ஆடுவாங்க. இவங்க எல்லாருமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ விஷ்ணுலாம் வந்து வசதியான வீட்டு பையன். அவங்க அப்பா வந்து பெரிய போலீஸ் உயர் அதிகாரி. அவர் வந்து கலரை வந்து டேன் பண்ணிக்கிட்டார். வெயிலில் போய் உட்காந்து கலரை கொஞ்சம் டம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணி, அப்போ வந்து சூரியெல்லாம் டெய்லி போய் கபடி ஆடுவார். நான் 2-3 முறை ஆஃபீஸ் போய் டிஸ்கஷன் பண்ணும்போது இவங்க கபடி ஆடி டயர்டாக வருவாங்க, காயமெல்லாம் பட்டு பரிதாபமாக வருவாங்க. அந்த படம் சின்ன பட்ஜெட் படம் வேறு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சூரியோட கேரக்டரை அழகாக வளர்த்து எடுத்தாங்க. அதாவது அவன் பார்க்க ஒல்லியாக இருப்பான், ஆனால் பேத்தினி திம்பான் அப்படின்றத அந்த ஒரு சின்ன ஷார்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். பொங்கல் வாங்குவாங்க, டாப்பாங்கில் வந்து எக்ஸ்ட்ரா பொங்கல்லாம் வாங்கி சாப்பிடுவான். அப்படி அதான் கேரக்டர் ஸ்கெட்செல்லாம் வெண்ணிலா கபடிக்குள்ள எக்ஸலண்ட்டாக இருக்கும். சூரி வந்து ரெகுலராக வந்து வாய்ப்பு கேட்டுட்டு இருந்திருக்காப்புல. அப்போ வந்து லெனின் பாரதி தான் என்கிட்ட இந்த தகவலை சொன்னாப்புல. சூரி வந்து சில பேரை இமிட்டேட் பண்ண மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தார். கூப்பிட்டு அப்படியெல்லாம் நடிக்காத, ஒரிஜினலாக நீ எப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி மாற்றி பண்ணோம் அப்படின்னாப்புல. நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு தப்பான போகன்னா, இளையராஜா உடனே எதிர்நிலையில் ரஹ்மான் நிறுத்துறது, அப்புறம் எம்எஸ்விக்கு எதிராக இளையராஜா, அது வந்து தப்பு. தமிழில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னால் நான் முக்கியமான ஒரு மனிதராக யாரை கருதுறேன்னா பாரதி ராஜாவை கருதுறேன். டாக்ஸிங்கிறது ஒரு விஷயத்தை ஓவர் டூ பண்ணுறது தான் டாக்ஸிக் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஓவராக ஒருத்தன் அன்பை பிடிக்கிறேன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான். ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வெளியே வரணும். எப்பவும் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஒரு கணிசமான நேரம் ஸ்க்ரீன் இல்லாமல் சும்மா இருக்கணும். நீங்கள் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.